கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பு ஏன் இதை நான் வைத்தேன் என்றால், ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் செய்கிறவர் அவர்தான். ஆகையால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். ஏனென்றால் அவர் உன்னை அனுதினமும் காக்கிறவர். அவர் எப்பொழுதும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருந்து எல்லாவித காரியத்திலும் அவர் நன்மை செய்து உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை முழு மனதோடு நம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை பார்ப்போம். செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். செம்மையானவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலிருந்து ஆபிராம் முதல் கொண்டு ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு ஒரு உத்தமனாக, ஒரு பிரிய மனிதனாக அவர்கள் இருந்தார்கள். எப்பொழுதும் அது இருந்தது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ரொம்ப நேசித்தார். ஆமாம், அவர்களை கொண்டு ஏன் நேசித்தார் என்றால், தகப்பன் கொடுத்த அந்த ஆபிராம் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார். அப்படித்தான் அவர் சுவிசேஷத்தை காமிக்கிறார். ஒரு மனிதனை உயர்த்தி காமிக்கிறார். புழுதியிலிருந்து அவனை தூக்குகிறார், கீழிருந்து அவனை மேலாக்குகிறார். இப்படி தான் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் உங்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்துவார். இந்த உத்தம உள்ளத்தை அவர் பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமாக, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து பாவத்துக்கு அவன் விழாமல் எப்பொழுதும் கிறிஸ்துவை அவன் நினைத்து கொண்டு, இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை மூலமாக அவன் நினைத்து கொண்டு, இதையெல்லாம் விட்டு தேவனுக்கு நான் ஒரு உத்தமனாக இருக்க நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன் என் சரீரத்தின் சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுக்கு பல மடங்காக தேவன் நன்மை செய்கிறார். பாருங்கள், எப்படின்னா தேவன் அவனுக்கு ஒரு விதையான அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். இப்போ அவன் விதைக்கிறான். எப்படின்னா அவன் சொல்லுகிறான், என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், செம்மையானவர்களை வாழ வைக்கிறவர் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு சோர்ந்து போகாத உள்ளம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அதை சொல்லும் பொழுது, எப்படி இந்த அவங்களெல்லாம் கஷ்டத்திலிருந்து நீக்கி அவர்களை மேலாக்கி அவர்களை வர 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 அவர்களுக்கு உயர்த்தி அவர்கள் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் பார்த்து பயப்பட அளவுக்கு செல்வங்களை உயர்த்தினார். ஏனென்றால் இந்த தேவன் பாருங்கள், இப்படி தான் அவர் செய்கிறார். ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார், அவனை தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் அவனை நிறைவாக்குகிறார். அப்படிங்கிற அந்த காட்சியை நாம் பார்க்குறோம் ஆபிரகாமுக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமாண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறவர், நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் ஆபிரகாம் தன்னையே ஒப்பு கொடுத்தான் அவனிடத்திலிருந்து. எல்லாத்தையுமே அந்த உள்ளத்தை அவன் பார்க்கிறார். இவனுடைய உள்ளம் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படுகிறான். எல்லாத்திலுமே அந்த கீழ்ப்படிதல் இதன் மூலமாக வந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு இப்பொழுது கிடைக்கிறது, அந்த உடன்படிக்கை. ஏனென்றால் கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விட்டது. எங்கே? ஆதாம் அவனுக்கு எல்லா கனிகளையும் கொடுத்தார், எல்லா விதைகளையும் அந்த இடத்துல அவர் வைத்து அதை முளைக்க செய்து எல்லாத்தையுமே கனிகளை கொடுத்தார். இப்போ அவனுக்கு திரும்ப கனிகள் சாப்பிட்டுட்டு வேணும் என்றால் அதிலிருந்து விதை இருக்குது. தேவன் எல்லா கனிகளுக்கும் விதை வைத்திருக்கார். அந்த விதையை எடுத்து மறுபடியும் அதை பூமியில் போடும் பொழுது அது பல மடங்காக கொடுக்கிறது. இப்படி அவனுக்கு வேலை கொடுத்தார். ஆனால் தேவன் அந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதே என்று தான் சொன்னார். வேற அவன் அந்த காலத்தில் எதுவும் சிகரெட்டு பீரெட்டு தம்பாக்கு எதுவும் அடித்தானா? கிடையாது. சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், இதை சாப்பிடாத அப்படின்னு. அதாவது இந்த கனி உனக்கு ஒரு சரீரத்துக்கு ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழம் சரி. இப்போ நிறைய பேருக்கு சில பழம் சாப்பிடுவாங்க, சில பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்படி சில பழங்கள் ஒத்துக்கும், சில சொல்லுவாங்க எனக்கு சளி பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, எனக்கு ஜலதோஷம் வந்துடும் அப்படிலாம் சொல்லி சில பழங்களை சாப்பிட மாட்டாங்க. தேவன் சொல்லியிருக்கலாம், இந்த சரீரத்துக்கு இந்த பழம் சரிப்படாது, இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அந்த எல்லாமே உண்டு பண்ண அந்த தேவன், அண்ட சராசரியான இந்த உலகத்தை உண்டு பண்ணவர், மிக அற்புதமான ஒரு தோட்டத்தை அவனுக்கு உண்டு பண்ணி எல்லாம் கொடுத்து, ஆனாலும் இதெல்லாம் நிறைய இருக்குப்பா, இந்த தோட்டத்தில் நிறைய வச்சுருக்கேன், ஆனாலும் நீ எல்லா கனிகளெல்லாம் சாப்பிட ஒன்று, ஆனால் இதில் இன்னொன்று வச்சுருக்கேன் பாரு, இது உனக்கு ஒத்து போகாது, உடம்புக்கு சரி இருக்காது, அப்படி தான் சொல்லியிருப்பாரா இருக்கும். ஏன்னாடா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏனென்றால் இது உனக்கு ஒத்து போகாது, நீ சாப்பிடாத அப்படின்னு. ஆனாலும் பாருங்கள், அவன் அதிலிருந்து மீறுதல் ஆகினான். ஏனென்றால்
கீழ்ப்படியாமல் என்று தான் அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த பூமியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து பிள்ளைகளை வளர்ப்பீங்க, வாங்குங்க. பிள்ளைகள் தவறு எங்கே நடக்கிறதுனா கீழ்ப்படியாது. என்ன வந்துடும், பெரிய இதாக செஞ்சிட பார்த்துருவோம் அப்படின்னு தான் செய்கிற பிள்ளைகள் துணிஞ்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைகள். அப்போ வந்து கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அங்கே பாவம் நிலைகிறது. சில சமயங்களில் தெரியாது, அதனால் அவனுக்கு பாவங்கிறதே தெரியாமல் செஞ்சிருவான். அதனால் நம்ம சிலவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இது அப்படி இல்லை, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். ஆனால் பாருங்கள், தெரிஞ்சும் செய்கிறது பாருங்கள், அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தேவன் என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அவனுக்கு சொல்லி கொடுத்து இதை சாப்பிடாதான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு இது தவறு என்று நாம் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கீங்க, சிக்னல் ரெட் சிக்னல் இருக்குது, இதில் நிற்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு. அதையும் நீங்கள் மீறி போனீங்கன்னா எத்தால வண்டி வரும், ஆபத்து, அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஆனால் சில சட்டத்திட்டங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பூமியில், அந்த இதை நம்ம மீற முடியாது. இரண்டாவது அப்படித்தான் இந்த தேவன் அதை சொல்லியிருக்கிறார், இது சரியில்லை, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருந்தனால மீண்டும் அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டு தன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். ஆனால் தேவன் பாருங்கள், அந்த அன்பான தேவன் மறுபடியும் இந்த ஆபிரகாமை ஒரு காட்சி பொருளாக எடுத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஒரு மிகப்பெரியவனாக ஆக்கி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படித்தான் உங்களையும் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்பொழுது, ஆம் கர்த்தாவே, அந்த மாதிரி வெளிப்படுத்தின அந்த தேவனை எனக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு இதை வெளிப்படுத்தும், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நான் அந்த சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நம்ப தெரியாது. அப்படி வார்த்தைகளை கவனிக்கணும், அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவார். அடுத்த வார்த்தை பாருங்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளம் அதிலே அமர்ந்து இருக்கும், ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், எங்களுக்கு வயசானாலும் பிறகும் சிலவங்க கஷ்டப்படுதாங்க. ஆனால் சிலவர்கள் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, எங்களுக்கு அழகாக பென்ஷன் வருது, 60,000-70,000 வருது, 1,00,000 வருது, கஷ்டமே இல்லை, நான் இருந்தும் நல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கேன், பேரம்பேத்திக்கு கொடுக்குறேன் இப்படின்னு அவங்க வந்து ஒரு இளைப்பாறுதல், அதாவது சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது எப்படின்னா, ஏதோ ஒரு விதமான அவங்க சிறு வயதில் ஏதோ இழந்திருக்கிறாங்க, எதையோ அவங்க கொடுத்துருக்குறாங்க, தன்னை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பூமியில் நான் இப்படி வாழ்வேன், நான் இப்படி இருப்பேன் என்று சில சட்டத்திட்டத்திற்கு அவங்க வகுத்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதனுடைய பலன்தான் பிறகு கிடைக்கிறது. இப்படி ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் இப்படி வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது சரீரத்துக்கு குறைவு இருக்கிறாது. இந்த உத்தம உள்ளத்தை பார்க்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தேடி வந்து இந்த உள்ளத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பு செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.